ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 20 and 21. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதுராவை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு ஆதி அவளை தன் காரில் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவள் இப்போது முற்றிலும் குணமடைந்து பழையபடி ஆரோக்கியமாக இருந்தாள். ஆனால் வீட்டின் வாசலை மிதித்த அந்த நொடியே மதுராவின் மனதிற்குள் ஒரு மெல்லிய பயமும் தயக்கமும் மீண்டும் தொற்றிக்கொண்டது. ஹாலில் அமர்ந்திருந்த ஆதியின் பாட்டி மதுராவை பார்த்ததும் தன் கையில் இருந்த ரிமோட்டை இறுக்கமாக பற்றி கொண்டார். திரும்பவும் இந்த ராசி இல்லாதவ வந்துட்டாளா என்று கேட்பது போல ஒரு குத்தலான பார்வையை பார்த்தார். ஒரு வார்த்தை கூட நலம் விசாரிக்காமல் அமைதியாக ஷோபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்து பார்க்க தொடங்கினார். அவரது அந்த புறக்கணிப்பு மதுராவின் இதயத்தை அத்தனை ஆழமாக கீறியது. நான் கடத்தப்பட்டு இவ்வளோ பெரிய விபத்துல இருந்து திருப்பி வந்திருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் ஒருத்தருக்கு கூட என் மேலே துளி கூட அக்கறை இல்லையா என்று நினைத்தவள் கண்களில் முட்டிய கண்ணீரை யாருக்கும் காட்டாமல் அடக்கி கொண்டு அமைதியாக தன் அறைக்கு சென்றாள். அறைக்குள் சென்று வாஷ்ரூமில் முகம் கழுவி உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள் மதுரா. அப்போது யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. மது திரும்பி பார்க்க அங்கு ஆதி நின்றிருந்தான். இப்படி திடீரென அறைக்குள் நுழைவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஈரக்கூந்தலை துரைத்து கொண்டிருந்தவள் சட்டென்று கையில் இருந்த துண்டை இறக்கிவிட்டு விழிகள் விரிய அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். ஆதி அவளது மிரட்சியான பார்வையை புரிந்து கொண்டவன் போல, முதல்ல பெட்ல உட்காரு மதுரா என்று சாதாரணமாக கூறிவிட்டு அவனுக்கு பின்னால் தட்டில் சூடான உணவுகளோடு நின்றிருந்த வேலை செய்யும் பெண்ணுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றான். அந்த வேலை செய்யும் பெண் உணவை டேபிளில் வைத்துவிட்டு சென்றதும் ஆதி மெதுவாக அவள் அருகே வந்தான். இப்போ உடம்பு எப்படி இருக்கு மதுரா? வலி ஏதாச்சும் இருக்கா என்று சற்றே மென்மையான அதே சமயம் அக்கறையான குரலில் கேட்டான். இப்போ ஓகேதான் என்று மதுரா லேசாக தலையசைத்தாள். அவளது பதிலை கேட்டுவிட்டு ஆதி அவளது கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தான். அவளது கையை தற்செயலாக பற்றுவது போல மெதுவாக தன் கையை நகர்த்தினான். கார்ப்பரேட் உலகில் அத்தனை பேரையும் தன் விரல் அசைவில் ஆட்டும் ஆதித்ய தேவுக்கு அவளது மெல்லிய விரல்களை தொடுவதற்குள் ஏனோ ஒரு சிறிய நடுக்கம் ஏற்பட்டது. கடைசியாக பல முயற்சிகளுக்கு பிறகு ஆதி மதுராவின் கைகளை பிடித்து விட்டான். அவள் கையை தொட்ட அந்த நொடி அவனது இதயம் ஏன் இத்தனை வேகமாக தாறுமாறாக அடித்து கொள்கிறது என்று அவனுக்கே புரியவில்லை. தனக்குள் ஏற்படும் இந்த ரசாயன மாற்றத்தின் திகைப்பில் அவன் அவளையே உற்று பார்த்து கொண்டிருக்க அவனுடைய மொபைல் அலறியது. அந்த சத்தம் அவளை கலைத்து மீண்டும் நிஜ உலகிற்கு கொண்டு வந்தது. சட்டென்று கையை பின்னுக்கு இழுத்து கொண்ட ஆதி ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு, ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு பேசி முடித்தான். அதன் பிறகு அறைக்குள் ஒரு மெல்லிய அழகான அமைதி நிலவியது. அதை உடைக்க விரும்பிய மதுரா ஆதியை பார்த்து, ஆதி, அன்னைக்கு என்ன எத்தனையோ இடத்துல தேடியும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கரெக்டாக நான் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க என்று ஆவலோடு கேட்க ஆதி அவளை நிமிர்ந்து பார்த்து தன் முகத்தில் ஒரு குறும்பு புன்னகையை வரவழைத்து கொண்டு அவளை கிண்டல் செய்ய தொடங்கினான். அதான் உன் தொல்லை தாங்க முடியாம உன்னை கடத்தினாங்களே அந்த ஆளுங்க, அவங்களே தான் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் ஒய்ஃப் வாயை மூடவே மாட்டுறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்கள் உயிரை எடுக்கிறாங்க, இவ இருக்கிற இடத்த நாங்களே சொல்கிறோம், தயவு செஞ்சு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு கெஞ்சினாங்க. அதான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்று ரொம்பவே சீரியஸாக முகபாவனையுடன் கூறினான் ஆதித்ய தேவ். மதுரா அதிர்ச்சியுடன், அப்படியா சொன்னாங்க? நான் என்ன அவ்வளவா பேசினேன் என்று கேட்க, பின்ன கடத்தினவங்கள கூட விடாம அவங்கக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே வாடி இருப்ப, பாவம் அவங்களே பயந்து போய் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்று ஆதி மீண்டும் அவளை கலாய்த்தான். ஆதியின் இந்த குறும்புத்தனமான பேச்சை கேட்ட மதுரா தன் கவலையெல்லாம் மறந்து சத்தமில்லாமல் புன்னகைத்தாள்.
அவளது அழகான சிரிப்பை பார்த்த ஆதியும் அவளோடு சேர்ந்து லேசாக சிரிக்கத் தொடங்கினான். அந்த அறையே இருவரின் புன்னகையால் நிறைந்தது. சற்று நேரம் கழித்து ஆதி மெதுவாக அவளது கையை மீண்டும் தன் கைகளுக்குள் இறுக்கமாக மூடிக்கொண்டு, சரி மதுரா, விளையாட்டு போதும். அன்னைக்கு உன்னை கடத்தினது யாருன்னு உனக்கு ஏதாச்சும் முகம் இல்லை அடையாளம் எதனா தெரியுமா என்று சீரியஸாக கேட்க முயன்றான். அவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவனது ஃபோன் மீண்டும் அலறியது. ஸ்கிரீனில் வினய் என்று பெயர் மின்னியது. இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம என்று சலித்து கொண்ட ஆதி காலை கட் செய்துவிட்டு மீண்டும் மதுராவின் கையை பற்றி கொண்டு பேசத் தொடங்கினான். ஆனால் வினய் விடுவதாக இல்லை. அடுத்த வினாடியே மீண்டும் ஃபோன் அடித்தது. கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற ஆதி ஃபோனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான். ஏண்டா வினய், உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஏன் இப்படி தொடர்ந்து ஃபோன் பண்ணி உயிரை வாங்குற என்று கத்தினான். மறுமுனையில் வினய் சம கூலாக, கூல் மச்சான் கூல், நான் உன்கிட்ட ஒரு பிஸ்னஸ் விஷயம் பேசதான் கால் பண்ணேன். ஆனால் நீ என்னடானா ஒரு சிஇஓ மாதிரி பிஹேவ் பண்ணாமல் எப்போ பாரு டென்ஷன் ஆகிட்டு இருக்க என்று நக்கலாக கேட்க, ஆதி தன் நெற்றியில் கை வைத்து கொண்டு, சரி, என் பொறுமையை சோதிக்காம விஷயத்தை மட்டும் சீக்கிரம் சொல்லுடா என்றான் சலிப்புடன். வினய் உடனே பிஸ்னஸ் மோடுக்கு மாறினான். விஷயம் என்னன்னா ஆதி, நான் புதுசாக ஒரு பெரிய மால் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை உங்கள் கம்பெனிக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான டிசைன், அப்புறம் கொட்டேஷன், டிசைன் எல்லாம் எனக்கு வேணும். ஸோ நீ ஒன்று பண்ணு, உன் புது செக்ரட்டரி தாரணியை அந்த டிசைன் ஒர்க்கோட என்னை வந்து மீட் பண்ண சொல்லு என்றான் வினய். இதை கேட்டதும் ஆதியின் புருவம் சுருங்கியது. வினயின் மனதில் என்ன ஓடுகிறது, அவன் தாரணியை ஏன் வர சொல்கிறான் என்பது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. டேய் வினய், என்னன்னு நினச்ச? நான் ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இல்லை உனக்கு என்ன வேலை பார்க்குறேனா? பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண என் செக்ரட்டரி தாரணியை தான் அனுப்பணுமா என்ன? நான் ஆஃபீஸில் இருந்து வேறு யாரையாச்சும் அனுப்பி வைக்கிறேன். பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண என் செக்ரட்டரி தாரணியை தான் அனுப்பணுமா என்ன? நான் ஆஃபீஸில் இருந்து வேறு யாரையாச்சும் அனுப்பி வைக்கிறேன் என்றான் ஆதி கண்டிப்பான குரலில். டே மச்சான், ஃப்ரெண்டுன்னு பார்க்காம இப்படி பண்ணுறியேடா. தாரணி தான் அந்த ப்ராஜெக்ட் கொட்டேஷன் ரெடி பண்ணான்னு நீ தானே ஆஃபீஸில் சொன்ன. அதான் அவள் வந்தால் டீட்டெயில்ஸ் பேச கரெக்டாக இருக்குமேன்னு சொன்னேன். ப்ளீஸ்டா மச்சான், அவளையே அனுப்புவே என்று வினய் ஃபோனில் கெஞ்சத் தொடங்கினான். வினயின் காதலின் தவிப்பையும் அவன் தாரணி மேல் வைத்திருக்கும் ஈர்ப்பையும் புரிந்து கொண்ட ஆதி மனதிற்குள் சிரித்து கொண்டே, சரிடா சரி, தாரணியையே அனுப்பி வைக்கிறேன். ஆனால் ஆஃபீஸ் டைம்குள்ளே விஷயத்தை முடிச்சிடணும், புரிஞ்சுதா என்று அரைகுறை மனதோடு சம்மதித்தான். தேங்க்ஸ் மச்சான், நீதாண்டா உண்மையான ஃப்ரெண்டே என்று வினய் குஷியாக கூற ஆதி ஃபோனை கட் செய்தான். ஃபோனை வைத்துவிட்டு திரும்பிய ஆதி மதுராவை பார்க்க, அவளோ இவர்களின் உரையாடலை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி ஒரு நிமிடம் என்று சைகை செய்துவிட்டு தன் ஃபோனில் இருந்து புதிய செக்ரட்டரி தாரணியின் நம்பரை டயல் செய்தான். அதே நேரம் தன் வீட்டில் ஷோபாவில் அமர்ந்து கொண்டு டிவியில் ஓடிக்கொண்டிருந்த சீரியலை இமைக்காமல் பவ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள் தாரணி. விறுவிறுப்பான அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அவளது கண்கள் லாக் ஆகியிருந்ததால் ஃபோன் அடித்தது கூட அவளுக்கு தாமதமாகத்தான் காதில் விழுந்தது. இரண்டாவது ரிங் முடியும் தருவாயில் சற்றென்று சுயநினைவு வந்து ஃபோனை அட்டென்ட் செய்தாள். ஹலோ சார் என்று அவள் இழுப்பதற்குள் ஃபோனின் மறுமுனையில் இருந்து ஆதியின் அதற்றலான சிங்கக்குரல் கேட்டது. என்ன தாரணி, இவ்வளோ நேரமாக ஃபோன் எடுக்க? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சா ஃபோனை செக் பண்ண மாட்டிங்களா என்று ஆதி சத்தமாக கத்தினான். சாரி சார், அது என்று தாரணி தடுமாறுவதற்குள் ஆதி தொடர்ந்தான். நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 10 o'clock நீ வினயோட அசோசியேட் கம்பெனிக்கு போகணும். அங்கே புதுசாக ஒரு மால் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் தான் நேரில் போய் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கேட்டு அந்த டிசைன் ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா என்று ஆதி விவரத்தை கூறினான். ஆனால் ஆதியின் வாயில் இருந்து வினய் என்ற பெயர் வந்த அடுத்த நொடி தாரணியின் இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. டிவியில் ஓடிய சீரியல் எல்லாம் அவளுக்கு மறந்து போனது. அவளது மைண்ட் வாய்ஸ் அலறியது. ஐயோ, அவனா, அந்த லூசா? உடனே அவள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தன் பாஸிடம் பேசுகிறோம் என்ற விவஸ்தையே இல்லாமல் பதற்றத்தில், என்னால் முடியாது சார், நான் அங்கே போக மாட்டேன் என்று படபடவென்று கூறினாள். ஆதியின் புருவம் சுருங்கியது.
என்ன தாரணி, முடியாதுன்னு சொல்றீங்க? வாட்ஸ் யோர் ப்ராப்ளம் என்று ஆதி அதிகாரமாக கேட்டான். தாரணி தன் கட்டுப்பாட்டை இழந்து, சார், அவன் நல்லவனே இல்லை சார், ரொம்ப மோசம் என்று உண்மையை அப்படியே கொட்டிவிட்டாள். சொல்லி முடித்த அடுத்த வினாடிதான் தான் ஒரு கம்பெனி சிஇஓவிடம் கிளையண்டை பற்றி பேசுகிறோம் என்பது அவளுக்கு உரைத்தது. அதிர்ச்சியில் தன் நாக்கை பலமாக கடித்து கொண்டாள். அடிப்பாவி தாரணி, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டியே என்று தனக்குள்ளேயே நொந்து கொண்டாள். மறுமுனையில் ஆதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னது, நல்லவன் இல்லையா? மைண்ட் யூர் வேர்ட்ஸ் தாரணி. பிஸ்னஸ் ரீதியா அவர் நமக்கு ஒரு பெரிய கிளைண்ட். அதை தாண்டி வினய் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீ நாளைக்கு கண்டிப்பாக அவனோட ஆஃபீஸ்க்கு போகிற. இந்த ப்ராஜெக்ட்க்கு நீ தான் முழு இன்சார்ஜ். இதை தவிர வேற எந்த பதிலும் எனக்கு தேவையில்லை தாரணி என்று கராராக கூறிவிட்டு அவளது பதிலை கூட எதிர்பார்க்காமல் காலை கட் செய்தான் ஆதி. அங்கே தாரணி கையில் ஃபோனுடன் ஷோபாவில் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து என்று தலையில் கை வைத்து கொண்டு புலம்ப ஆரம்பித்தாள். ஃபோன் கால்கள் அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு ஆதி திரும்பிய போது மதுரா அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பார்வையில் ஒரு விதமான கேள்வியும் குழப்பமும் கலந்திருந்தது. மெதுவாக அவன் அருகே வந்தவள் அவனது கையில் இருந்த ஃபோனை சுட்டிக்காட்டி, ஆதி, உங்கள் ஃபோன் கேஸில் ஏதோ கரை படைஞ்சிருக்கு. இது இது இரத்தக்கரையா என்று தயக்கத்தோடு கேட்டாள். அந்த நொடி ஆதியின் உடல் ஒரு நிமிடம் அப்படியே சிலிர்த்து அடங்கியது. அவளது கேள்வி அவனுக்குள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்த சட்டென்று தன் கையில் இருந்த ஃபோனை பார்த்தான். ஆதிக்கு அப்போதுதான் அன்று இரவு என்ன நடந்தது என்பது முழுமையாக நினைவுக்கு வந்தது. அன்று இரவு மதுராவை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவள் கண் விழிப்பாள் என்ற தைரியத்தில் ஆதி அன்று நள்ளிரவு வீட்டிற்கு வரவில்லை. நடுவழியில் கடலின் நடுவே நங்கூரமிட்டு நின்றிருந்த ஒரு பெரிய விசைப்படகில் ஆதி நின்று கொண்டிருந்தான். அவனை சுற்றி அவனுடைய ஆட்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்தனர். ஆதிக்கு எதிரே சிலர் முழங்காலிட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் மரண பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, மதுராவை கடத்திய குணாவின் ஆட்கள்தான். ஆதி கையில் ஒரு துப்பாக்கியை ஏந்தியபடி அத்தனை பேருக்கும் நடுவே ஒரு நாற்காலிகள் காலின் மேல் கால் போட்டு மிடுக்காக அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் கொப்பளித்த கோபம் அந்த படகையே எரித்துவிடும் அளவிற்கு இருந்தது. மெதுவாக எழுந்த ஆதி முழங்காலிட்டு நின்றிருந்த ஒருவனின் முன்னால் சென்று துப்பாக்கியின் முனையை அவனது உள்ளங்கையின் மேல் வைத்தான். என் மதுராவை தொடரணும்னு நினைச்ச கை எதுடா, இதுதானே என்ற ஆதியின் குரல் சிங்கத்தின் கர்ஜனையாக ஒலித்தது. அடுத்த வினாடி டமார் என்ற சத்தத்தோடு துப்பாக்கி வெடித்தது. அந்த ரவுடியின் உள்ளங்கை துளைக்கப்பட்டு ரத்தம் பீரிட்டது. அவன் வலியால் அலறிய அலறல் அந்த நடுக்கடலில் எதிரொலித்தது. ஆதி அத்தோடு நிறுத்தவில்லை. அந்த ரவுடி கும்பலை சுற்றி மெதுவாக நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் யமனின் வருகையைப் போல இருந்தது அவர்களுக்கு. எம் பொண்டாட்டிய கடத்தி வச்சிருந்தப்போ அவ மேல யார் கை வைக்க பார்த்தது? அவளை யார் அரைஞ்சது? யார் அவ கையை கட்டினது? உண்மையை சொல்லலன்னா இங்க ஒருத்த கூட உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்கடா என்று ஆதி ஆக்ரோஷமாக கத்தினான். மரண பயம் கண்ணில் தெரிய அந்த பயத்திலேயே ஒருத்தன் இன்னொருத்தனை கை காட்டினான். சார், இவன் தான் சார் அவங்கள அரைஞ்சது, இவன் தான் சார் கையில் இறுக்கமா கட்டினா என்று உயிருக்கு பயந்து ஒருவரையொருவர் காட்டி கொடுத்தனர். ஒவ்வொரு உண்மையும் வெளிவர வர ஆதியின் துப்பாக்கி ஓய்வில்லாமல் பேசியது. என் மதுராவை நீ அடிப்பியா என்று ஆதி அவனின் காலில் சுட்டான். அவ கைய நீ கட்டுவியா என்று அவனுடைய தோள்பட்டையில் சுட்டான். இப்படி மதுராவை தொட்ட, அடித்த, துன்புறுத்திய என ஒவ்வொருவரையும் ஆதி சித்திரவதை செய்து தன் கோபம் தீர தீர சுட்டு கொன்றான். அந்த குணாவின் கேங் மொத்தமும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக சரிந்தது. ஆதி தன் கையில் இருந்த இரத்தக்கரையை துடைத்து கொண்டே தன் ஆட்களை பார்த்து கராரான குரலில் கட்டளையிட்டான். இந்த ஆளுங்களை அப்படியே கடலை வீசி எறியுங்க, சுறா மீன்களுக்கு இரையாகட்டும் என்று ஆதி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ஆதியின் மொபைல் ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் ஜெயின் பெயர் மின்னியது. ஃபோனை எடுத்து காதில் வைத்தான் ஆதி. மறுமுனையில் ஜெய் பதற்றமாக, ஆதி, மதுராவை கடத்தின குணாவோட கேங் எல்லாரும் திடீர்னு மிஸ் ஆயிட்டாங்க ஆதி. அவங்கள நாங்கள் தேடிட்டு இருக்கோம். எனக்கு என்னவோ சந்தேகம் உன் மேலதான். நீ அவங்கள ஏதாச்சும் பண்ணிட்டியா ஆதி என்று ஜெய் கேட்டான். அதற்கு ஆதி மிகவும் சாதாரணமாக,
ஏன் ஜெய், அவங்கள நான் என்ன நடுக்கடல்ல அதுவும் கப்பலில் வச்சு ஒவ்வொருத்தரா சுட்டு கொன்ன மாதிரி அப்படி கேட்குறேன்? எனக்கு வேற வேலை இல்லையாடா என்று நக்கலாக கூறினான் ஆதி. ஆதி சொன்ன அந்த பதிலிலேயே அவன்தான் அந்த ரவுடிகளை என்ன செய்திருப்பான் என்பதை ஜெய் சற்றென்று புரிந்து கொண்டான். அந்த ஃபோன் காலை பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ஆதியின் கையில் இருந்த இரத்தக்கரை அவனை அறியாமல் அவனது மொபைல் ஃபோன் கேஸில் ஒட்டி இருந்தது. இப்படி பழைய நினைவுகளில் மூழ்கி கைகள் இறுக நின்று கொண்டிருந்த ஆதியின் தோள்பட்டையை மதுராவின் மென்மையான கரங்கள் தொட்டன. அவனது தொடுதல் அவனுக்குள் ஒரு நிம்மதியை தர ஆதி திடுக்கிட்டு மீண்டும் நிஜ உலகிற்கு வந்தான். மதுரா அவனது முகத்தையே பார்த்து, ஆதி என்னாச்சு, எங்கே போயிட்டீங்க, இப்போவாவது இங்கே வந்துட்டீங்களா என்று செல்லமாக கேட்டுவிட்டு ஆழமாக புன்னகைத்தாள். பின் மீண்டும் மதுரா, அந்த கரை எப்படி வந்தது ஆதி என்று கேட்க ஆதிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்போது அவளது உதட்டை பார்த்த ஆதி, உனக்கு பதில் வேணுமா, சொல்லிட்டா போச்சே என்று சொன்னபடி மதுராவை இழுத்து அவள் உதட்டில் தன் உதட்டை பொருத்தினான். இதை சற்றும் எதிர்பாராத மதுராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிய தன் கை கொண்டு ஆதியின் தலையை அழுத்தி கொண்டாள். ஆதி மெல்ல அவளது இதழ்களின் மென்மையில் தன்னை இழந்தவன் அவளின் மேல் உதட்டை தன் இதழ்களுக்குள் சிறைப்பிடித்து கொண்டு தன் மொத்த காதலையும் கொட்டி ஆழமாக முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தில் உருகிய மதுராவும் சளைக்காமல் அவனது கீழ் இதழை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டு அந்த முத்தத்திற்கு உயிர் கொடுத்தாள். இப்படி காலமும் நேரமும் அவர்களை கடந்து உறைந்து நின்றது. மூச்சுக்காற்றின் வெப்பமும் இதய துடிப்பின் வேகமும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ள வார்த்தைகளால் சொல்ல முடியாத பேராசை அத்தனையும் அந்த 5 நிமிட முத்தமே அவர்களுக்குள் கடத்தி கொண்டிருந்தது. பின் மதுவே ஆதியை மெதுவாக விலக்கினாள். அப்போது அவளை பார்த்த ஆதி காதலோடு கண்ணடிக்க மதுரா வெட்கத்தில் மூழ்கினாள். நாளை வினயை சந்திக்க போகும் தாரணி வினயின் ப்ராஜெக்டை மட்டும் கரெக்ட் செய்வாளா அல்லது அவனது சிதறிய வாழ்க்கையையும் கரெக்ட் செய்வாளா? தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.